வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்யா ஆஸ்ட்ரோமேக்ஸ். ஸோ இப்போ இந்த சேனல் மூலமா ஜோதிடம், ராசி பலன் மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். முதல்ல இப்போ வரப்போகிற தமிழ் வருஷ பிறப்பு அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 60 வருஷங்கள் தமிழ் வருஷங்கள் இருக்குது. அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஸோ இப்போ அதில் வரப்போகிற வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசுவாவசு அப்படிங்கிறது தான் தமிழ் வருஷத்தோட பேர். ஏப்ரல் 14 காலையில் 3:21 மணிக்கு பிறக்குது இந்த வருஷம் அப்படிங்கிறது. எப்படி குழந்தைங்க வந்து பிறக்கிற டயத்தை வச்சு அதுக்கு ஒரு ஜனன கால ஜாதகம் அப்படின்னு நம்ம எழுதுறோமோ, அதே மாதிரி இந்த வருஷம் பிறக்கிற டயத்தை வச்சு இந்த வருஷத்துக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு பொதுவாக சொல்லலாம். அதாவது ஒரு நாட்டு உலகத்து லெவல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் அடுத்து தொடர்ந்து வர பதிவுகள்ல நம்ம பார்க்கப்போம். ஸோ அந்த வருஷத்தோட பேரு விசுவாவசு. அது பிறக்க போற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறக்க போகுது. சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில இந்த வருஷம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஸோ இப்போ ஒரு வருஷம் பிறக்க போகுது அப்படிங்கும்போது அந்த தமிழ் மாசத்தை வச்சுதான் வந்துட்டு அதோட கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமையும். பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மாசமும் இப்போ சித்திரை 1 மாதிரி சித்திரை 1, வைகாசி 1 எல்லா தமிழ் மாசத்தோட முதல் நாளும் வந்துட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது மாறும். இதுல நம்ம கோள்கள் ஒன்னொன்னும் வந்துட்டு ஒரு டைம் எடுத்துக்கும் சுத்தி வர்றதுக்கு. சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு டைம் டியூரேஷன்ல சுத்துறது. ஒரு 2.25 நாளைக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்கும். அடுத்தடுத்து இதுக்கு போயிட்டே இருக்கும் ராசிக்கு. அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது மாதக்கோள். இப்போ சித்திரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷத்துல சூரியன் இருப்பாரு, வைகாசினா ரிஷபத்துக்கு போவாரு. அந்த மாதிரி 1 by 1 போயிட்டே இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் ஒரு 45 நாள் 1.5 மாசத்துக்கு ஒன்ஸ் அவர் மூவ் ஆயிட்டே இருப்பார். அடுத்து புதன், சுக்கிரன் அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு 2 months அந்த மாதிரி ஆவரேஜா அது ஒரு டைம் மாறுபடலாம். பட் ஓரளவுக்கு ஒரு 2 to 3 months அந்த டைம்குள்ள மூவ் ஆவாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குருங்கிறவர் ஒரு வருஷம் ஆகும். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு அவர் பெயர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அடுத்தபடியா ராகு கேது அவங்க 1.5 வருஷம் ஆனா பின்னாடி ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆவாங்க. பாக்கி கிரகங்கள் எல்லாமே கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும். ராகு கேது வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியா சனி பகவான் தான் இருக்கிறதுலயே அதிகமான டைம் எடுத்துப்பாரு. ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்றதுக்கு வந்துட்டு அவர் எடுத்துக்கிற டியூரேஷன் வந்து 2.5 வருஷம். ஸோ இதை தான் நம்ம பெயர்ச்சின்னு சொல்றது. இதுல வந்துட்டு அதிகமான டைம் எடுத்துக்கிற பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி, குரு, ராகு கேது. ஸோ அதனாலதான் இந்த 3 பெயர்ச்சிகளும் ராகு கேதுவை ஒரு பெயர்ச்சியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ராகு கேது குரு சனி இததான் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பெயர்ச்சிகளா வந்துட்டு நம்ம ஜோதிட இதுல வந்து பாக்குறது. ஸோ அதனாலதான் அதுக்குரிய பலன்கள் வந்துட்டு ஓரளவுக்கு சேஞ்சஸ் வந்துட்டு நிறைய இருக்கும், சிக்னிஃபிகண்டா இருக்கும் அதோட பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது. வணக்கம்.